ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம எம்எஸ் வேர்ட் அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே டெக்ஸ்ட் வேணும்னா ஈக்குவல் டு RAND ரேண்டுன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா 5 பேராகிராஃப் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்குவல் டு ரேண்ட் RANDன்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ 30 பேராகிராஃப் வேணும்னா ஃபஸ்ட்டு வர்றது பேராகிராஃப் 30 பேராகிராஃப் கமா லைன்ஸ் வந்து ஒரு 4 லைன்ஸ் வேணும்னு கொடுக்குறோம். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா அந்த 30 பேராகிராஃப் வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு பேராகிராஃப்லேயும் 4 லைன்ஸ் வந்திருக்கும். இப்போ கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து ஸ்டார்டிங்க்கு போயிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரூலர் எனேபிளாக இல்லை, வியூ டேப்பில் போயிட்டு ரூலர் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹரிசாண்டலாக இருக்கிற ரூலரும் வெர்டிக்கல் ரூலரும் ரெண்டுமே அப்பியர் ஆகிடுச்சு. இப்போது வெர்டிக்கல் ரூலர் வந்து சம்டைம்ஸ் டிசேபிளாக இருந்ததுன்னா வெர்டிக்கல் ரூலர் ஃபைல் டேப்பில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸ்டு கேட்டகரியில் டிஸ்பிளேன்ற செக்ஷனில் இருக்கும். டிஸ்பிளே செக்ஷனில் ஷோ வெர்டிக்கல் ரூலர் இன் பிரிண்ட் லேஅவுட் வியூன்னு இருக்கும். அதை டிசேபிள் பண்ணியிருந்ததுன்னா இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ வெர்டிக்கல் ரூலர் வந்து டிசேபிளாக இருக்குது. அதே மாதிரி ஃபைல் டேப்பில் போயிட்டு அதுக்கு ஷார்ட்கட் Alt+F+T கொடுத்தீங்கன்னா வேர்ட் ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகிடும். இப்போ அதில் அட்வான்ஸ்டில் டிஸ்பிளே கேட்டகரியில் போனீங்கன்னா ஷோ வெர்டிக்கல் ரூலர்னு இருக்கும். ஷோ வெர்டிக்கல் ரூலர் இன் பிரிண்ட் லேஅவுட் வியூன்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்தோம்னா லெஃப்ட் சைடில் அந்த வெர்டிக்கல் ரூலர் அப்பியர் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஹோம் டேப்புக்கு போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோம் டேப்பில் இருக்கிற ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் மார்க் வந்து ஷார்ட்கட் Ctrl+Shift+8 மறுபடியும் Ctrl+Shift+8 கொடுத்தீங்கன்னா டிசேபிள் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேராகிராஃபில் செலக்ட் பண்ணணும்னா F8ன்ற ஷார்ட்கட் கீ கொடுத்தீங்கன்னா இப்போது அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா செலெக்ஷனுக்கு வரும். எது வரைக்கும் கிளிக் பண்ணுறீங்களோ அது செலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேராகிராஃப்க்கு வந்து ஒரு ஃபார்மேட்டிங் கொடுக்குறோம். போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் அந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபார்மேட்லேருந்து நார்மல் ஃபார்மேட்டுக்கு வரணும்னா Ctrl+Space கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி ஸ்டைல்ஸ் டயலாக் பாக்ஸ் வரணும்னா Ctrl+Alt+S கொடுத்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் டயலாக் பாக்ஸ் வந்துடும். ரைட் சைடில் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து இந்த ஏதாவது ஒரு ஸ்டைலை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மாடிஃபை ஆப்ஷனில் போயிட்டு இதில் ஹெட்டிங், நேமு எல்லாமே இதில் வந்திருக்கும். ஃபாண்ட்டு டைப்பு, ஃபாண்ட்டு சைஸ், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் எல்லாமே வந்திருக்கும். இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். Ctrl+Shift+S கொடுத்தீங்கன்னா அப்ளை ஸ்டைல்ஸ் டயலாக் பாக்ஸ் வரும். Ctrl+Shift+G கொடுத்தீங்கன்னா வேர்ட் கவுண்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். Ctrl+D கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் வரும். இப்போ எஸ்கேப் கொடுத்து வெளியில் வந்துடலாம். இப்போ Ctrl+Shift+F கொடுத்தீங்கன்னா அதே ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் வரும். இப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணுறதெல்லாம் வந்து
செலக்ட் பண்ணி பண்ணுறதுலாம் வந்து இந்த ஃபாண்ட் குரூப்புக்குள்ளே வரும். ஃபாண்ட் இந்த குரூப் ஐக்கனுக்குள்ளே வரும். செலக்ட் பண்ணாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே கர்சரை வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதெல்லாம் வந்து பேராகிராஃப் குரூப் ஐக்கனில் வரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்டர் கொடுத்து மேலே ஒரு ஹெட்டிங் டைப் பண்ணுறேன். எம்எஸ் வேர்டுன்னு கொடுக்குறேன். எம்எஸ் வேர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த பேராகிராஃபுக்கு என்டர் கொடுத்து எம்எஸ் எக்ஸல்னு கொடுக்குறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஹெட்டிங் ஸ்டைல் கொடுக்கலாம். இப்போ கொடுத்தோம்னா அடுத்த ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 வந்திருக்கும். ஹெட்டிங் 2 அப்பியர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி 9 ஹெட்டிங் வேரியேஷன்ஸ் கொண்டு வர முடியும். இதோட அலைன்மெண்ட் மாற்றிக்கலாம், லெஃப்ட் அலைன்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி எம்எஸ் எக்ஸல்ன்ற ஹெட்டிங்க்கு ஹெட்டிங் 2 கொடுக்குறோம். இப்போ ஹெட்டிங் 2ன்னு கொடுத்த உடனே ஹெட்டிங் 3 வந்து அன்லாக் ஆகிருக்கும். இந்த மாதிரி 9 ஹெட்டிங் வேரியேஷன்ஸ் கொண்டு வர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ட்ரோல் F கொடுத்தோம்னா நேவிகேஷன் பேன் ஓப்பன் ஆகிடும். அதில் ஹெட்டிங்ஸ் கேட்டகரியில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண ஹெட்டிங்ஸ்லாம் வந்து இருக்கும். இதுலேயே நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் கொடுக்கறதோட ஹெட்டிங் ஸ்டைல் வந்து கொடுக்கறதோட பெனிஃபிட்ஸ் வந்து இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மினிமைஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே இந்த ஹெட்டிங் ஸ்டைலுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு Ctrl N கொடுத்து நியூ டாக்குமெண்ட்டில் போயிட்டு Ctrl V கொடுத்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் ஸ்டைலுக்குள்ளே எல்லா டெக்ஸ்ட்டும் வந்திருக்கும். இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கொலாப்ஸர் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். டெவலப்பர் டேப் எனேபிள் பண்ணுறது வந்து இப்போ ஏதாவது ஒரு டேப் மேலே ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன் அதில் போயிட்டு மெயின் டேப்ஸ் கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படின்றதுக்கு பிலோவில் மெயின் டேப்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு டெவலப்பர் டேப் டிசேபிள் பண்ணி தான் இருக்கும். டிஃபால்ட்டாக டிசேபிள் பண்ணி தான் இருக்கும். இந்த மாதிரி டிக் மார்க் இல்லாமல் இருக்கும். இப்போ ஓகே கொடுத்தோம்னா டெவலப்பர் டேப் போயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு டேப் மேலே ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன் அதில் டெவலப்பர் டேப் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். டெவலப்பர் டேப் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஏதாவது டெக்ஸ்ட் நம்ம வந்து காப்பி பண்ணுறோம்னா கிளிப்போர்டுன்ற ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் ஐக்கனை கிளிக் பண்ணோம்னா இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கிளியர் ஆல் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது காப்பி பண்ணுறோம்னா அந்த கிளிப்போர்டில் வந்து காப்பி ஆகிருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம காப்பி பண்ணுறது எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகும். Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிங்கன்னா அந்த பேராகிராஃபும் அப்பியர் ஆகிடுச்சு. இப்படி நம்ம கிளிப்போர்ட்லேருந்து வேணும்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா கிளியர் ஆல் கொடுத்துக்கலாம். Alt G டிசைன் டேப்புக்கு போயிட்டு இப்போ பிபின்னு கொடுத்தீங்கன்னா பாக்ஸ் பார்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எதாவது கலர் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். ஏதாவது ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டோம்னா பேஜ் பார்டர் அப்ளை ஆகிடுச்சு. அப்ளிகேஷனோட நேம்லாம் வந்து நம்ம டைட்டில் பாரில் இருக்கும். அப்ளிகேஷன் நேம், ஃபைலோட நேம். இது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார்.
அது ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஷோ பிலோ த ரிப்பனில் போயிட்டோம்னா மெனு ரிப்பனுக்கு பிலோவில் வந்துடும். டிஃபால்ட்டாக மேலே தான் இருக்கும் ஷோ அபவ் த ரிப்பன். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதை அப்படியே செலக்ட் பண்ணுறோம்னா இந்த பேராகிராஃப் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்து ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்பேசஸ் இருக்குன்னா இப்போ ஃபைலில் போயிட்டு ஃபைல் டேப்பில் ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸ்டு கேட்டகரியில் லேஅவுட் செக்ஷனில் இருக்கும். லேஅவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா டோன்ட் எக்ஸ்பேண்ட் கேரக்டர் ஸ்பேசஸ்ன்னு இருக்கும். டோன்ட் எக்ஸ்பேண்ட் கேரக்டர் ஸ்பேசஸ் அதை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ஸ்பேசஸ் போயிடும். Alt F-Tன்னு கொடுத்தீங்கன்னா வேர்ட் ஆப்ஷன்ஸ் அப்பியர் ஆகும் அட்வான்ஸ்டு கேட்டகரியில். லேஅவுட் கேட்டகரியில் டோன்ட் எக்ஸ்பேண்ட் கேரக்டர் ஸ்பேசஸ்ன்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தோடனே அது நார்மலாக அப்பியர் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் டேப்பில் பேஜ் கலர் அப்ளை பண்ணுறோன்னா பேஜ் கலர் இப்போ அப்ளை ஆகிருக்கு. இப்போ Ctrl+P கொடுத்து பிரிண்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த கலர் அப்பியர் ஆகாது. இப்போ எஸ்கேப் கொடுத்து நார்மல் பேஜுக்கு வந்துடலாம். இப்போ வந்து ஃபைல் டேப்பில் ஆப்ஷன்ஸில் டிஸ்பிளே கேட்டகரியில் பிரிண்ட் பேக்ரவுண்ட் கலர்ஸ் அண்ட் இமேஜஸ்ன்னு இருக்கும். பிரிண்ட் பேக்ரவுண்ட் கலர்ஸ் அண்ட் இமேஜஸ் அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ Ctrl+P கொடுத்து பிரிண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கலர் அப்பியர் ஆகிருக்கும். இந்த டைட்டில் பார் மேலே டைட்டில் பார் ப்ளூ கலரில் இருக்கிறது டைட்டில் பார், மெனு ரிப்பன், இது ஒர்க் ஏரியா பேஜ், இது வந்து ஸ்டேட்டஸ் பார் பிலோவில், இது வந்து ஸ்டேட்டஸ் பார், இது வந்து GUIன்னு சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த மாதிரி MS Word எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.